ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஸ்டைலில் கேரளா ஃபிஷ் கறி பண்ண போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்க கேரளா குடம்புளி அண்ட் தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோம். தென் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ரீஃபண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா அதுவும் இது பொரிஞ்சதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா மசிஞ்சு வரும்போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தென் வந்துட்டு மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்க கேரளா குடம்புளி, இதுதான் அந்த குழம்புக்கான ஸ்பெஷலே. தென் அதை ஆட் பண்ணி நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது, தேங்காவை வந்துட்டு எதுவுமே போடலை, வெறும் தேங்காவை மட்டும் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த இதை போட்டு நல்லா கொதித்ததும் நம்ம வந்துட்டு ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். புளி ரொம்ப இருந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ அதை எடுத்துட்டோம்னா அந்த புளிப்பு கரெக்டாகிடும். ஸோ வந்துட்டு அதை எடுத்துகிட்டு நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஃபிஷ்ஷை ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு கேஸ் வேறு காலி ஆகிடுச்சு. ஸோ சைட் பை சைடு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்ட்டு அதுக்கும் ரெடி பண்ணி மசாலாலாம் தடவி கோட் பண்ணி ஃபிஷ் ஃப்ரைக்கு ஆரம்பித்தோன்னே கேஸ் காலி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் தூக்கி திரும்ப கரண்ட் அடுப்பில் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் மாற்றி வச்சுட்டு தென் அது கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். தென் வந்துட்டு சைட் பை சைடு வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரையும் போட்டு லஞ்சை வந்துட்டு செம்மையாக முடிச்சாச்சு. கேரளா ஃபிஷ் கறி இது என்னோடய ஸ்டைல். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படி ரெடி பண்ணி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.